வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கழுத்துப்பட்டி இணைக்க போகிறோம். கழுத்துப்பட்டி இணைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பாருங்கள், எட்ஜாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா முன்னே விட்டுடணும். தையல் வந்து மிதித்திட்டம் தான் போடணும். பாருங்கள், இதை வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். ஏன்னா குறுக்க கீழே வந்து சுருக்கம் அடிக்காமல் பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் அனுபவத்தில் ஃபாஸ்ட்டாக தச்சிட்றேன். நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்துக்குங்க. என்னோடய இடது கட்டை விரல் வந்து கீழே இருக்கிற பீஸ் அழுத்தி பிடிக்கும். மேலே அதுமாதிரி வேலை 2 கைக்குமே வேலை. அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க போக போக தான் ட்ரைனிங் ஆகும் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், இங்கேயும் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ உள்ளே இருக்கிற அந்த நூல்லாம் வந்து பிசுறுன்னுவாங்க, அதில் எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படியே பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு அந்த மடிப்பு வர மாதிரி. அதுக்கு தான் முதல்லையே சொன்னது, அந்த பீஸ்க்கு நம்ம இணைக்கும் போது 1 இன்ச்சு அகலத்துக்கு தான் இருக்கணும். அப்படின்னும் போது ஷார்ப்பாக வரும். ஒரு 1/4 இன்ச்சு மேல் தையலுக்கும் உள் தையலுக்கும் போயிட்டாலும் அந்த 1 இன்ச்சு நமக்கு ஷார்ப்பாக அந்த கணக்கு வந்துடும். 1/4 இன்ச்சு அகலத்துக்கு இருந்தால் தான் எம்மிங் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம பைப்பிங் போகிறதுக்கு வேறு மாதிரியே தைக்கணும். இது எம்மிங்க்கு பண்ணலாம், இல்லை ரெட்டை தையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரெட்டை தையல் தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் தைக்கணும். அந்த சுருக்கம் வரக்கூடாது. ஃபினிஷிங் கரெக்டாக வரணும். பார்த்து பொறுமையாக தைச்சி தான் இதை நீங்கள் பண்ண முடியும். நான் வந்து அனுபவத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தைக்கும்போது 20 நிமிஷம் தான் முடிச்சிருப்பேன். அந்த வீடியோ வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மூவிஸாக அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போது எதுவும் மேக்ஸிமம் உள்ளே கட் பண்ணாத மாதிரி வரும். ஏன்னா உள்ளே கட் பண்ணுற மாதிரி வந்துட்டால் என்ன ஆகுனா, சில நேரம் வந்து கத்திரிக்கோல் பட்டு கழுத்து பீஸு கட் ஆகும். அது வந்து ரொம்ப பெரிய நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறது வீணாக போடும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த திட்டத்துக்கு தையல் வந்து ப்ளவுஸ் மேலேயும் வரக்கூடாது, ஒன் சைடாகவும் போகக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் தையல் வர மாதிரி பண்ணணும். அது மாதிரி கழுத்து பாருங்கள், திரும்புகிற இடத்துல நான் கழுத்து எப்படி இருக்கோ அப்படி தான் மிஷினை தையலை திருப்புவேன். மிஷினுக்கு ஒரு சில நேராக பிடிப்பாங்க, அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது தையலை. அந்த கழுத்து உடம்புல எப்படி உட்காரணுமோ அந்த ஷேப்பை தைக்கும் போதே கொண்டாடாதான் ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் கழுத்து நல்லா அழகாக உட்காரும். இல்லைனா அது ஒரு வேறு மாதிரியாக போயிடும். பாருங்கள், அந்த நுனியில் வந்து உள்ளே மடித்து தையல் போட்டுக்கணும். இந்த தையல் முடிஞ்சுதா, அங்கே ரஃப் போட்டு தான் எடுக்கணும் தையலை. மறுபடியும் அந்த எட்ஜில் கொண்டாடும் ஒரு தையலை அவுட்டில். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு பாருங்கள், திருப்பும் போதே பாருங்கள், அந்த கழுத்து இருக்கிற வடிவத்தில் தான் நான் திருப்பிட்டு போவேன். ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கவே மாட்டேன். இந்த அனுபவத்தில் ஸ்பீடாக போகுது. நீங்கள் தைக்கும்போது இந்த தையலுக்கு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் முக்கியமான தையல். நம்ம பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், தச்சாச்சு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.